ஊடகவியலாளர் சந்திப்புக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் அன்பு கலந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சீமான் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாலையில் கல் தானே நேரடியாக ஏறி இறக்கி நடத்திய போராட்டத்திற்கு கண்டன பதிவு செய்துள்ளார். அந்த பதிவின் போது கல்லை மதுபானத்தோடு ஒப்பிட்டு கள்ளச்சாராயம் விற்கிறது தப்பு, சாராயம் காய்ச்சறது தப்பு, டாஸ்மாக் நடத்துறது தப்பு, கஞ்சா நடத்துறது தப்பு, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் போதைப் பொருள், கல்லும் போதைப் பொருள் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்தை தெரிவிக்கிறார். அவர் ஒரு மருத்துவம் படிச்சிருக்காரு, நாங்கள் நம்புகிறோம். தமிழ்நாடு அரசினுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமாக இந்திய அரசினுடைய தேசிய உணவு பதப்படுத்தல் மற்றும் மேலாண்மை நிறுவனம் தஞ்சாவூரில் இருக்கு. இந்த நிறுவனம் ஆய்வு செஞ்சு, இது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பல்வேறு ஆய்வறிக்கைகள் இருக்கிறது. கல்லில் 20க்கும் மேற்பட்ட சத்துக்கள் இருக்கிறது. இதை நாங்கள் துண்டறிக்கையாவே போட்டிருக்கிறோம், வெளியிட்டிருக்கிறோம். இவ்வளவு சத்துக்கள் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய ஒரு மரபு உணவு பானம், இந்த பானத்தை அவர் மதுவோடு இணைத்து பேசுகிறார். தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வன்னியரசு இதை பேசுகிறார். பொது உடைமை அமைப்புகளிலிருந்தும் சில தலைவர்கள் அதை பேசிட்டு இருக்கிறார். ஒரு அறிவியல் பூர்வமான ஆய்வை மத்திய அரசு நிறுவனம் மேற்கொண்டிருக்கிறது, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மேற்கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா ஆய்வு முடிவுகளுமே கல் ஒரு உணவு என்பதற்கான தரவுகள் இருக்கிறது. இந்திய அரசினுடைய ICMR சொல்லக்கூடிய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம், அதுக்கு கீழே இயங்கக்கூடிய தேசிய ஊட்டச்சத்து ஆய்வு நிறுவனம் கல்லை உணவாக அங்கீகரித்து அதற்கு ஒரு குறியீட்டு எண், கோடு நம்பர் கொடுத்துருக்கு. எல்லா உணவுக்கும் ஒரு கோடு நம்பர் கொடுத்துருக்காங்க, எல்லா உணவுப் பொருளுக்கும். அதுபோல கல்லுக்கும் ஒரு குறியீட்டு எண் K001ங்கிற ஒரு குறியீட்டு எண்ணை கொடுத்துருக்கிறாங்க, உணவுப் பொருளாக அங்கீகரித்திருக்கிறார்கள். FSSAI சொல்லக்கூடிய அமைப்பு, இந்திய உணவுப்படுத்தல் கட்டுப்பாட்டு நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய ஆய்வறிக்கையிலும் சரி, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது BIS சொல்லுவோம், இந்திய தர நிர்ணய ஆணையம், அதுவும் பார்த்தீங்கன்னா 5% மேல் ஆல்கஹால் அளவு இருந்தால் மட்டும்தான் அது மதுபானம் மிக தெளிவாக சொல்லியிருக்கு. கல்லில் 2 முதல் 4% மட்டுமே அந்த ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கிறதா மத்திய அரசாங்கத்தினுடைய அறிக்கை மிக தெளிவாக தெரிவிக்கிறது. எனவேதான் 15 ஆண்டுகளுக்கு மேலாக கோவை, திருப்பூர் மாவட்டங்களிலே தென்னையிலிருந்து விவசாயிகள் கல்லை ஒரு உரிமை போராட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த உரிமை போராட்டத்தின் போது காவல்துறை பல முறை இவர்களை எல்லாம் தமிழ்நாடு மதுவிலக்கு தடை சட்டத்தின் கீழே கைது செய்திருக்கிறது, வழக்குகளை பதிவு செய்திருக்கிறது, நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறாங்க. ஆனால் எந்த வழக்கிலுமே தண்டனை வழங்கப்படவில்லை, எல்லா வழக்குகளுமே விடுதலையாகி இருக்கிறது. காவல்துறையால் நீதிமன்றத்தில் கல் ஒரு மதுபானம் என்று நிரூபிக்க முடியல. இன்னைக்கு பீர்ல 8லிருந்து 12% ஆல்கஹால் இருக்கு, பிராந்தி விஸ்கி எல்லாமே 42%, 50% போயாச்சு.